மதுரை வெளிச்சநத்தம் பகுதியில் விசிக கொடி கம்பத்திற்கு அனுமதி அளித்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி 3 அரசு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் கிராமத்தில் விசிக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த 25 அடி உயரம் கொண்ட கொடி கம்பம் தற்பொழுது 45 அடியாக உயர்த்தப்பட்டது. இந்த கம்பத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கொடியேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் முறையாக அனுமதி பெறவில்லை என கூறி வருவாய் அலுவலர்கள், காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனுமதி வழங்கப்பட்டு கடந்த 8ஆம் தேதி திருமாவளவன் கொடியேற்றி வைத்தார். இந்நிலையில் கொடி கம்பம் நடுவதை தடுக்க தவறிய காரணத்திற்காக சத்திரப்பட்டி வருவாய் அலுவலர் அனிதா, காவனூர் கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், வெளிச்சநத்தம் கிராம நிர்வாக உதவியாளர் பழனியாண்டி ஆகிய 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விசிகவினர் கொடிக்கம்பம் நடுவது குறித்து முன்பே கோட்டாட்சியர் வரை தகவல் தெரிவித்தும் முறைப்படி நடவடிக்கை எடுக்காமல் கிராம உதவியாளர் உட்பட 3 பேர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுத்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என தமிழக வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அச்சங்கத்தினர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். எங்களுடைய கிராம உதவியாளர் முழுமையாக பணி செய்தும் அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அங்கே பேஸ்மட்டம் போகிற நிலையிலிருந்து நாங்கள் உயர் அலுவலர் வரைக்கும் தகவலை கூட்டியிருக்கோம். அப்படி தகவல் கூறியும் கூட 2 நாள் கழித்து அதே இடத்துல அந்த கொடி கம்பையும் விசிக தலைவர் கொடி ஏற்றிருக்காப்புல. அதுக்கு முதல் நாள் இரவு அந்த கொடி கம்பத்தை வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி வாங்காமல் வைக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கும் அங்கே விசிக உடைய தோழர்களுக்கும் தள்ளுமுள்ளாகி எங்களுடைய மண்டல துணை வட்டாட்சியருடைய சட்டை போய் கிழிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்தோடனே காவல்துறை புகாருக்கு போயும் காவல்துறை அந்த புகார் மனுவே வாங்க இரவு 11 மணி வரைக்கும் மறுத்திருந்திருக்காங்க. அங்கே எங்கள் அலுவலர் உட்காந்து புகார் மனு கொடுக்காமே திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அந்த விஷயமும் கோட்டாட்சியர் வரைக்கும் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். ஆனால் அந்த கோட்டாட்சியர் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் எங்களுடைய வருவாய்த்துறை அலுவலர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது மிகவும் எங்களுக்கு வருந்தத்தக்கது.